வணக்கம் அன்பு நண்பர்களே. நான் இந்த பதிவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, அடுத்து வரும் 7 நாட்களில் கன்னி ராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த மாதம் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாங்க. அது மட்டும் அல்லாது கிரகநிலை உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகுது, ராசிநாதன் எப்படி உங்களுக்கு லாபங்கள் செவிக்க கொடுக்க போகிறார் அப்படிங்கிறதும் பார்க்கலாங்க. அடுத்தது கிரக மாற்றங்கள் எப்படி உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் இருக்குது அப்படிங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து தொழில் வளம் மற்றும் குழந்தை நலன், குடும்பம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் பொருளாதார ரீதியான கருத்துக்களை பதிவிட நான் இந்த தொகுப்பில் வழங்குறேங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து இந்த தொகுப்பை நீங்கள் கவனிச்சிட்டு வாங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிட தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். அது மட்டும் அல்லாது நீங்கள் ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கலாம், சந்தேகங்களும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. பிற முன்னோர்களுக்கு கூட இவங்க ஜாதகம் படைத்து தந்திருக்காங்க, அதுவும் உண்மையாகவே நடந்திருக்குங்க. நீங்களும் தொடர்ந்து இந்த கேள்விகளுக்கு சந்தேகம் வேணுமா அப்படின்னீங்களா கண்டிப்பாக ஃபோன் செய்தோ அல்லது நேரில் வந்தோ நீங்கள் சந்தேகத்தை தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் அல்லாது அவர்களது லிங்கு, ஃபோன் நம்பர் ஆனது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கும், நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. கேட்டு உங்களது சந்தேகங்களை பூர்த்தி செய்யும் வண்ணம் உள்ளதுங்க. கிரக மாற்றங்களை பொறுத்தவரை கன்னி ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 17ஆம் தேதி அயன சயன போக ஸ்தானத்திலேருந்து சூரியன் ராசிக்கு மாறுறாங்க. 19ஆம் தேதி அயன சயன போக ஸ்தானத்தில் இருந்து புதன் ராசிக்கு மாறுறாரு அப்படின்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் எந்த தொழிலை தொட்டாலும் அது நிச்சயம் வெற்றி உண்டாகும் மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. அது மட்டுமல்ல, நட்சத்திரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திரம் 2, 3 பாதங்களில் அஸ்தம் இருக்குங்க. சித்திரை 2 பாதங்கள். கிரகநிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியில் சுக்கிரன், கேது ருணரோக ஸ்தானத்தில் இருக்காங்க. சனி கலத்திர ஸ்தானத்திலையும், ராகு பாக்கிய ஸ்தானத்திலையும், குரு தொழில் ஸ்தானத்திலையும், செவ்வாய் அயன சயன போக ஸ்தானத்திலையும், சூரியன் புதன் என இருவரும் வலம் வராங்க. அதனால் உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் சிறப்பான மாதமாக அமைந்திருக்குங்க. அடுத்து தொடர்ந்து இந்த பதிவை நீங்கள் சிக்கனாமல் பாருங்கள். உங்கள் தொழில் வளம் மற்றும் நல்ல நாட்கள் என்னென்ன, எந்த நாட்களில் நீங்கள் தொழில் தொடர்ந்தால் நன்மை பெறலாம் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து நான் சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமங்க இந்த பதிவை பாருங்கள். உங்கள் உழைப்பினை உலகிற்கு பறைசாற்றும் சிறந்த ராசிக்காரரான நீங்கள் கன்னி ராசியினர். சிறந்த ராசிக்காரர் உழைப்பை மட்டுமே நம்பி மற்றவர்களை ஏமாற்றாமல் நீங்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருவீங்க. அது மட்டும் அல்லாது எடுத்த காரியங்கள் உங்களுக்கு சுலபமாக நிறைவேறும். இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீண் பிரச்சனையால் மனக்குழப்பம் உங்களுக்கு அதிகமாக இருக்கலாம். அதை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். அது உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது என கூறப்படுதுங்க. தனபாகியாதிபதியாக சுக்கிரன் உங்களுக்கு தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால பயணங்கள் அதிகமாக நீங்கள் செல்ல நேரிடும். அதுவும் உங்களுக்கு எந்த தடங்களும் இல்லாமல் நடக்கும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். 6ஆம் இடத்தில் சனி இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவைங்க. எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடைகள் சின்னதாக ஏற்படலாம். அது பனி போல் விலகிவிடும். வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களுக்கு உங்களுக்கு மிகுந்த எச்சரிக்கை அவசியங்க. அது கொஞ்சம் பார்த்து செயல்பட பாருங்கள். அடுத்து தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் அலங்கரிக்கிறார் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கக்கூடும். பழைய பாக்கிகள் வசூலிப்பது சிறந்த தடை தாமதமாக இந்த மாதம் நீங்கி போகும். பாக்கிகள் உங்கள் கை சேரும் அப்படின்னு சொல்லலாம். போட்டிகளை சமாளிக்கும் திறமை உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. அதனால் சிறந்த குணங்கள் கொண்டவராக நீங்கள் விளங்குறீங்க. எந்த காரியத்தை தொட்டாலும் சுலபமாக நடக்கக்கூடியவர்கள் நீங்கள். அது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி சுமை இந்த மாதம் அதிகரித்து காணப்படும். அதனால் சக ஊழியர்கள் மேலதிகாரியிடமிருந்து வந்த மனக்கசப்பு மாறுங்க. இந்த மாதம் உங்களுக்கு தொழில் வியாபாரம் அமோகமாக இருக்குதுங்க. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சின்ன சின்ன தடைகள்னால் அதுவும் நீங்கி போகும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா, குடும்பாஸ்திபதி சுக்கிரன் ஆட்சி வீட்டில் உங்களுக்கு இருக்கிறதுனால குடும்பத்தில் நிம்மதி வந்து அதிகமாகவே காணப்படும். உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பும் வீட்டுகளில் அதிகமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனச்சஞ்சலங்கள் தீர்ந்து நீங்கள் சுயமாக சந்தோஷமாக இருப்பீர்கள். அது மட்டுமல்லாது ஒற்றுமை ஓங்கும் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகளிடம் இருந்து பாசம் அதிகரிக்கும். பெற்றோர்கள் உறவினர்கள் அன்பும் அரவணைப்பும் உங்களுக்கு கூடுதலாகவே இந்த மாதம் இருக்குங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, பயணங்களில் எதிர்பாராத தடங்கள் சின்ன சின்னதாக உண்டாகலாம். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. செய்யும் காரியங்கள் சாதமான பலன்களை தரும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, கலைத்துறையினருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய ஆர்டர் விஷயமாக வெளியூர் செல்ல திருப்பங்கள் ஏற்படலாம். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் அதிகமாக இந்த மாதம் காணப்படும் அப்படின்னு சொல்லலாங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையிட நினைப்பவர்கள் இந்த மாதம் ஒப்பந்தம் இடுங்கள். உங்களுக்கு உண்டான வாய்ப்பு சிறந்ததாகவே இந்த மாதம் கருதப்படுதுங்க. அது மட்டுமல்லாது அரசியல் துறையினருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைகளில் முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டி இருக்கலாம். இந்த மாதம் சிறந்த மாதமாக சொல்லப்படுதுங்க. கொடுத்த கடனை திருப்பி வாங்க நீங்கள் கண்டிப்பாக முயல்வீர்கள். அதுவும் உங்களுக்கு நன்மைக்கே நடக்கும். அரசியலில் இருப்பவங்க எப்படி செயல்பட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திரம் 2, 3 பாதத்தில் இருப்பவங்க வீண் வாக்குவாதங்கள் வந்து சிலது ஏற்படலாம். அதை கொஞ்சம் குறைச்சிக்கொள்வது நல்லதுங்க. கவனமாக பேசுவது மிக மிக நல்லது. நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களையும் ஆலோசனைகளையும் செய்வதையும் அடுத்தவர் பற்றி பேசுவதையும் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க. அது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். அது மாணவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் கல்வியில் எதிர்பாராத முன்னேற்றம் கிடைப்பதில் தடை சின்ன சின்னதாக ஏற்படலாங்க. அதை கொஞ்சம் கவனமுடன் செயல்பட்டு அவர்களை கண்காணித்து கொள்ளுங்கள். அதுவும் சிறப்பாகவே நடைபெறும். கவனமாக படிப்பது மிக மிகவும் நல்லதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் உள்ள நட்சத்திரக்காரர்களின் தொழில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சிலர் தொழில் நிமித்தியாக வெளியூர் செல்ல அல்லது நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ள வேண்டிய நிலை அதிகமாக ஏற்படலாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனத்துடன் பயணங்களை மேற்கொள்வது மிகவும் சிறந்ததாக கருதப்படுது. கலைஞர்கள் சீரான நிலையில் இருப்பார்கள். இந்த நட்சத்திரத்தில் கொஞ்சம் விவேகம் கொஞ்சம் குறைவாக தான் இந்த மாதம் காணப்படுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, அதிக சிரத்தை எடுத்தால்தான் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் கெட்டப்புகளை மாற்றி போட வேண்டி இருக்கும் கலைஞர்களுக்கு. ஆனால் பணப்பழக்கம் கடந்த காலங்களை விட இந்த அடுத்த 7 நாட்கள் உங்களுக்கு அதிகரித்த வண்ணமே இருக்குங்க. அதனால் நீங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கி போகும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாங்க. உங்கள் பராக்கிரமம் வெளிப்படும் அப்படின்னு இந்த மாதம் சொல்லலாம். அடுத்து செயலில் வேகம் பிறக்கும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். அரசியல்வாதிகள், அரசு பணியாளர்கள், நிர்வாகத்துறைகளைச் சேர்ந்தவர்கள் மிகவும் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. மருத்துவர்கள், ரசாயன துறையில் உள்ளவர்கள் அவங்களும் கொஞ்சமும் கவனமாக செயல்படுங்கள். உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் பின்தங்கிய நாட்களை கொண்டுள்ளது. அதனால் கவனமாக செயல்படுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, சித்திரை 1, 2 பாதங்களில் உள்ளவங்களுடைய நிலை எப்படி இருக்குது, பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க. நிலம், வீடு, மனை, வாகனம் போன்ற சொத்துக்களை சேர்க்கையோ அல்லது அவற்றால் ஆதாயமோ கிடைக்க இந்த மாதம் சிறப்பாக உங்களுக்கு இருக்குது. மாணவ மணிகள் தங்கள் திறமைக்குரிய வளர்ச்சியை இந்த மாதம் காண்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமல்லாது கலைத்துறையினர் எண்ணம் ஈடேறும் அப்படின்னு சொல்லலாம். சமுதாய நல பணியாளருக்கு பாராட்டுக்கள் இந்த மாதம் கிடைத்த வண்ணம் உள்ளதுங்க. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் நீங்கள் கடின உழைப்பாளிகள், கன்னிராசிக்காரர்கள் எந்த இதை கொடுத்தாலும் சுறுசுறுப்பாக முடித்து கொள்ளும் வண்ணம் உங்களுக்கு ஸ்டார்டிங்கிலேருந்தே உங்கள் குழந்தை பருவத்திலேருந்தே இருக்கும். அதனால் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் அது பூர்த்தி செய்து சிறந்த முறையில் வாழத் தொடங்க கற்றுக்கொண்ட நீங்கள் சிறந்த நபர்களாக கருதப்படுதுங்க.
பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, முடிந்தவரை வெள்ளிக்கிழமையில அம்மன் கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபட்டு வாருங்கள். அம்மன் கோயிலுக்கு, மாரியம்மன், காளியம்மன் போன்ற அம்மன் கோயிலுக்கு நீங்கள் காலையில் சென்று தீப எண்ணெயில் நல்லெண்ணெய் அல்லது நெய்யில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் உங்களுக்கு கடன் பிரச்சனை அல்லது குழந்தை பேர் வேணுமா அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களா? கண்டிப்பாக நிறைவேறுங்க. உங்கள் ராசிக்காக நீங்கள் செல்ல வேண்டிய கோயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது அம்மன் கோயில் தாங்க. கண்டிப்பாக அம்மன் கோயிலுக்கு சென்று உங்கள் பரிகாரங்களை செய்து முடியுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு செல்வ வளம் மற்றும் குழந்தை வளம் எல்லாமே கிடைக்குங்க. இதை நம்பி நீங்கள் செயல்படலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்ட கிழமைகள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, வளர்பிறையில் ஞாயிறு, புதன், வெள்ளி, தேய்பிறையில் பார்த்தீங்கன்னா ஞாயிறு, வியாழன், வெள்ளிங்க. அதிர்ஷ்ட தினங்கள் 14, 15ங்க. இந்த மாதம் உங்களுக்கு அமோக மாதமாக இருக்க எனது வாழ்த்துக்கள். இது போன்ற நீங்கள் ஜோதிட நிகழ்வுகள் மற்றும் ஆன்மீக தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்லாது ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.